வணக்கம். அன்பான அன்பு நேயர்களே, உங்களை சந்தித்து பேசுவதில் நான் மிகவும் ஆனந்தமடைகிறேன். ஏன்னா நம்ம இருவருக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்த அந்த அன்பான வாய்ப்பையும் தெளிவான வாய்ப்பையும் இந்த ஜோதிட நேரம் உங்களுக்கு காட்டுகிறது. இதன் மூலமாக நிறைய பலன்களை நீங்கள் அடைய வேண்டும். துளாராசி அன்பு நேயர்களே, தயவு செய்து கோபம் கொள்ளாதீர்கள். நிறைய பிரச்சனை, ஒன்று ரெண்டு இல்லை. நீங்கள் எப்படி நீங்கள் சமாளிப்பதுன்னு தெரியாத உங்களுக்கு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்வாங்க. ஏன்னு கேட்டால் 2ஆம் அதிபதி செவ்வா, 7ஆம் அதிபதி செவ்வா. ஆனால் அன்புக்குறையவர்கள், பாசத்துக்குடையவங்கள். நீங்கள் அளவுக்கு மீறி பாசம் வைக்கிறதுனால தான் கோபம் வருது. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு நீங்கள் செய்கிற காரியம் அவங்களுக்கு பயமாகவும் இருக்கும். உங்கள் பயத்தை வெளி சொல்ல முடியாமல், உங்களுடைய பாசத்தை வெளி சொல்ல முடியாத பயமாக எடுத்ததுனால இதை போய் வெளியில் சொல்கிறதுனால உங்களுக்கு கோபம் வருது. உங்களை தூண்டி தாங்க விடுவாங்க. உங்களை சார்ந்தவங்களும் உங்களுக்கு தூண்டி விடுவாங்க. அது கணவன் மனைவி உறவை பொறுத்த வரையும் பிரச்சனை இருக்கும். இந்த தை மாத பலன் அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பாதகாதிபதி தான் போய் 4ஆம் இடத்துல போய் உட்கார போகிறான் 4ஆம் இடத்தை நோக்கி போகிறான். அப்போ போகும்போது சூரியன் சந்திரன் செவ்வாவில் போகிறான். அப்படி போகும்போது என்ன பண்ணுவான்? உங்களை கர்மாதிபதி சாரத்தில் போகிறான், பாதகாதிபதி சாரத்தில் போகிறான். உங்களை என்ன இந்த பொங்கலை திருப்தியாவை கொண்டாட விடுவான். ஆனால் டூருக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வரும்போது நடிக்க கற்றுங்க. ஆனால் நடிப்புக்கு சிறந்த ராசி துளாராசி. உங்களுக்கு நடிக்க வர மாட்டேன்னுது. நான் உண்மையே சொல்கிறேன். அனுபவ ரீதியாக ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்ததில் வயது வித்தியாசத்தில் கூட வயதானவர்களாக இருந்தாலும் நடியுங்கள். போய் சொல்லுவாங்க, உங்களுக்கு பிடிக்காது, வேறு வழி, அவங்களோட தான் நீங்கள் வாழ்ந்து ஆகணும். அது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டால் உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய நெறிமுறைகள்லாம் வேறு, உங்களுடைய அனுபவங்கள்லாம் வேறு. நீங்கள் பிறந்த இடத்துல நல்லா சிறப்பாக இருந்திருப்பீங்க. இங்கே ரொம்ப நான் சீர்கெட்ட நிலையில் இருக்கிறேன்னு சொல்லுவீங்க. பிறந்த இடத்துல சமாளித்து போகிற இடத்துல நல்லா சிறப்பாக இருக்கலாம்னு நினச்சிட்டு இங்கே வருவீங்க. சிறப்பாக இருக்கிற விஷயத்தை சிறப்பாக அடைய விடாத சூழ்நிலைகள் உங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணும். அப்படிப்பட்ட நிலையில் இந்த பொங்கல் பண்டிகையின் போது எப்படி இருக்குன்னா, முதல்ல உங்களை ஒரு பெண்களாக இருந்தால், அவங்களோட நாத்தனார்கள்லாம் இருந்தால், அவங்களுக்கு கடமைகள் என்ன செய்யணுமோ புடவை சட்டெல்லாம் எடுத்து வச்சு அவங்களுக்கு வர்றவங்களை கையெடுத்து கொடுங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் சுக்கிரன், நீங்கள் தான் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும். நீங்கள் அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க, நீங்கள் செய்யுங்க. அடுத்தது உங்களோட மூத்த சகோதரிகளாக இருக்காங்க, கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் அவங்களுக்கு அந்த மஞ்சள் குங்குமம்லாம் கொடுத்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. ஏன்னு கேட்டால் போட்டி பொறாமல், உங்களை பொறாமப்படுவாங்க. உங்கள்கிட்ட வாங்கிட்டு உங்களை குறை தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செய்ய சொல்கிறீங்களே, செய்யுங்க, செஞ்சு தான் தீரணும். அதை அப்படி செய்யறதுக்கு உங்கள் மனப்பான்மை வந்துருச்சுன்னா அவங்க உனக்கு அடிமை. அவங்க எனக்கு ஏகப்பட்ட துரோகம் பண்ணாங்க. அவங்க துரோகம் பண்ணலை, உங்களுக்கு பாடம் கற்றுத்தராங்க. நீங்கள் தான் கற்றுக்க மாட்டீங்க. கற்றுங்க, சிறப்பாக இருப்பீங்க. கற்றுக்கலைன்னா கோபம் அந்த ஒரு வக்ர நிலையாக இருக்கும். பிறந்த நேரத்தில் வக்ர நிலையாக இருந்தால் அந்த சுக்கிரன் அது வேறு மாதிரி இருக்கும். அது இருக்கிற இடத்த பொறுத்து வேறு மாதிரி இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரையும் நீங்கள் நடித்து தான் தீர வேண்டும். ஏன்னு கேட்டால் அப்படி இல்லைன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த்தை கொடுங்க, நான் அதை எப்படி நடிக்கணும்னு நான் சொல்லித்தரேன். காரணம் என்னென்னா, இவங்கள்ட்ட பெரிய பிரச்சனை என்னென்னா, பொய் சொல்லாமல், திருடாமல், ஏமாற்றாமல் அப்படியே சர்புத்திரியாக இருக்கணும்னு நினச்சி தன்னோட கணவன் மனைவிக்கிட்ட ஒருவருக்கு ஒருவர் மாட்டிக்கிட்டு படுவீங்க. அது இயற்கையில் நடக்கிறது. ஏன்னு கேட்டால் அந்த 6ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்களை ரொம்ப வல்லுநராக்குவதற்கு தான் இந்த பயிற்சியெல்லாம். நீங்கள் பயிற்சி காலத்தில் தான் இருக்கிறீங்க. எந்த வயசாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிரச்சனை உண்டு. உங்களை யாரும் மாற்ற முடியாது. உங்களை நீங்கள் மற்றவங்க மாற்ற வேண்டாம், நீங்கள் உங்களை மாற்றிங்க. அது எப்படி மாறணும்னு மாத்திரம் கேட்டீங்க, ஈஸியாக போகலாம். அடுத்தது உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரையும், எனக்கு பொருளாதார கஷ்டம் இருக்கட்டும், கடன் வாங்குங்க. கடன் வாங்கிறது எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு வருது, கடன் வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது, கடன் வாங்குங்க. சில பேர் கடன் வாங்கிடாதீங்க. ஏன்னு கேட்டால்
அந்த சதய நட்சத்திரத்தை நோக்கி இந்த சூரிய பகவான் போகிறதுனாலையும் அந்த சதய நட்சத்திரத்தில் அந்த ராகு பகவான் வர்றதுனாலையும் இக்கட்டான சூழ்நிலை இருக்கும். நீங்கள் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு உங்களை புரிந்து கொள்வதற்கு உங்கள் தாத்தா, உங்கள் அப்பா, நீங்கள் மூவரும் உங்கள் பூர்வீகத்துக்கு போகாத நிற்பீங்க. பூர்வீகத்தில் உள்ள பலனை அடையாத இருப்பீங்க. உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட போய் அணுக முடியாத சூழ்நிலை இருப்பீங்க. குலதெய்வத்துக்கு போகணுன்னு நினச்சா வீட்டில் சண்டை சச்சரவு வரும். உங்கள் வீட்டு குலதெய்வம் உங்களுக்கு உதவி செய்யாது. என்னையா நான் கும்பிட்டு பார்த்தா எதுவுமே எனக்கு உதவ மாட்டேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆகையினால நீங்கள் காட்டுற வெறுப்பில் உங்கள் குழந்தையும் போகாது. உங்கள் குழந்தை போகாதனால அந்த வம்சாவழியே போகாது. இப்படியே நீங்கள் அதுகளுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. ஒரு இடத்துல பிளாக் பண்ணுறதுக்கு வழிகளை கேட்டுங்க. உங்களுடைய ஜாதகத்தில் யார் ஜாதகமாக இருந்தாலும் சரி, எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கிரகமானது ராகுவின் நட்சத்திரத்திலேயோ கேதுவின் நட்சத்திரத்திலேயோ ஒரு கிரகம் இருந்தால் நீங்கள் முன்னோர்களால் பாதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்பதை மாத்திரம் உணருங்கள். மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு வேறு விதத்தில் சப்போர்ட் பண்ணாலும் அந்த முன்னோர்கள் சாபம் மாத்திரம் உங்களை துரத்திக்கிட்டே வரும். அதுவும் கடகராசியில் ஒரு கிரகம் இருந்தால் அவங்க வீட்டில் ஒரு சின்ன குழந்தையோட பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அது குலதெய்வமாக நின்று உங்களை வாழ்த்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்காத நிலையில் பதறிக்கிட்டே இருப்பீங்க. ஆகையினால அன்பு நேயர்களே, இந்த பொங்கல் பண்டிகையில் உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் சூரிய பகவானிடம் ஒப்படைத்து விட்டு நீங்கள் மிக சிறப்பாக பொங்கல் பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சிதயோகி பேரம்பலவாணன். எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் தை மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில், அதாவது ஜனவரி மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், விருச்சக ராசியில், மகர லக்னத்தில், புதன் பகவானுடைய திசையில் 229 டிகிரியில தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கும்போது இந்த மாதத்தில் பார்த்தா முக்கியமான ஒரு 4 நிகழ்வுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தை மாதம் 1ஆம் தேதி, அதாவது தை பொங்கல் அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தை மாதம் 4ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை அமாவாசை. அதாவதுன்றது இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அற்புதமான ஒரு அமாவாசை. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருடத்துல முக்கியமான 3 அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசை, புரட்டாசி மாகாளி அமாவாசை, இது தை அமாவாசை. இந்த 3 அமாவாசையுமே இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது, அதாவது இறந்தவங்களுக்கு நம்ம படையல் போட்டு சாமி கும்பிடும் பொழுது இறந்தவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம். அதே மாதிரி அந்த இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் போது நம்ம அவங்களே நம்ம வீட்டில் பிள்ளைகளா வந்து பிறப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் உண்டு. அதனால இந்த தை அமாவாசை, அதாவது பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி அன்னைக்கு வர்றதுனால நீங்க இறந்தவங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்கு உண்டான நாள் தை மாசம் 4ஆம் தேதி தை அமாவாசை. இறந்தவங்களுக்கு வழிபாடு செய்யுங்க. அதாவது உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும், பாவத்தை எப்பயுமே சேர்த்து வச்சுட்டு போகக்கூடாது. அதனாலதான் இந்த இறந்தவங்களுக்கு நம்ம கொடுக்குற இந்த தர்ப்பணம். சரிங்களா? துலா ராசி நேயர்களே, துலா ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த தை மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஜாதகம் அப்படின்றது ஒரு மனிதனுடைய விதி. நீங்களும் மாற்ற முடியாது, நானும் மாற்ற முடியாது. ஆனா ராசி பலன் அப்படின்றது பொதுவான ஒரு பதில். அது நீங்களும் கேட்கலாம், நானும் சொல்லலாம். ஆனா எல்லாருக்குமே இது பொதுவான ஒரு பதில் இல்லைங்களா? அப்ப இண்டிவிஜுவலா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? உங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும். பொது பலன்ல குழந்தை பிறக்குங்க துளாராசிக்காரங்களுக்குன்னு சொன்னா எல்லாருக்குமே குழந்தை பிறந்துருமா?
சரி, கல்யாணம் ஆயிடும் அப்படின்னா எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆயிடுமா? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தருணத்துல ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கதான் செய்யுது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆகும், குழந்தை இல்லாத இருக்கிறவங்களுக்கு எப்ப குழந்தை பாக்கியம் இருக்கும், தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் எப்ப நல்லா இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எப்ப நான் கடன் கட்டி வெளியில வருவேன். ஏதோ ஒரு தருணத்துல ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட ஏதோ ஒரு மனிதன் ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப இந்த தை மாதம், தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க முன்னோர்கள், அந்த காலத்துல சொல்லி வச்சுட்டு போனாங்களா? ஆனா அது அவங்க சொன்ன மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுது. இதுக்கு ஆதாயத்தோட சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. அதாவது உங்க ராசியாதிபதி யாரு? சுக்கிர பகவான். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறவரே யாருன்னா சுக்கிரன் தான். கொடுக்கிறவரு கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பான் சுக்கிரன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் சூரியனுடைய நட்சத்திரம் வாங்கி, அதாவது சூரியனோட சாரம் வாங்கி இன்னைக்கு உத்திராடு நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல 273 டிகிரியில, அதாவதுன்றது மகர ராசியில உட்கார்ந்துருக்கிறாரு உங்க ராசிநாதன் சுக்கிர பகவான். சாதாரணமா உட்கார்ந்துருக்கல, அதாவதுன்றது 3 யோகத்தை ஏற்படுத்தி உட்கார்ந்துருக்கிறார். இப்ப உட்கார்ந்துருக்கிறது சூரியனும் சுக்கிரன் மட்டும்தான் உட்கார்ந்துருக்கிறாரு மகரத்துல. அப்ப சுக்கிரன் ஆதித்ய யோகத்துல உட்கார்ந்துருக்கிறார். அற்புதமான யோகம். சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்தா சுக்கிரன் ஆதித்ய யோகம். 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் போறாரு. அப்ப சுக்கிர மங்கள யோகம் ஏற்படுது. 3ஆம் தேதி புதன் போறாரு. அப்ப சூரியனும் புதனும் அந்த இடத்துல உட்கார்றதுனால புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுது. மாத கிரகங்களே இந்த 4 கிரகங்கள் மட்டும்தான். ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். குரு 1 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். இந்த 4 கிரகம் பார்த்தா வருட கிரகம். நீர் கிரகம் சொல்றது யாருன்னா சந்திரன். 2.25 நாள் ஒரு வீட்டுக்கு மாறிட்டு போயிட்டே இருப்பார், அவருக்கு கணக்கிலே இல்லை. அப்ப இந்த 4 கிரகமும் உங்களுக்கு எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அற்புதமான வாய்ப்பு இல்லை? 2ஆம் தேதி செவ்வாய் போறாரு, 3ஆம் தேதி புதன் போறாரு. அப்ப அந்த 4 கிரகங்கள் 4வது வீட்டுல உட்கார்ந்து இருக்குது. 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம், அது போக மாதிரஸ்தானம், அம்மாவுடைய வீடு. அம்மாவுக்கு உடல் உபாதிகள் இருக்குதுங்க, எப்ப சரியாகும் அப்படின்னு நினைச்சு கேட்ட துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் நல்லா இருக்க போகுது. அம்மாவுக்கு உடல் உபாதிகள், ஹெல்த் பத்தி கவலைப்படக்கூடிய துளாராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா இந்த மாசம் அவங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்க போகுது. வேலையில ஏதாவது ப்ரமோஷன், சம்பள உயர்வு, மாற்றங்கள் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கிற துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் அம்மாவுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகுது. பிரிஞ்சிருக்கக்கூடிய தாய் தந்தை, அதாவது மனைவி, குடும்பம் பிரிஞ்சிருக்க குடும்பம் ஒன்னா சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாதம் நல்லா இருக்குது. அப்ப உடல் உபாதிகள் சரியாகக்கூடிய மாதம், 2வது குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகக்கூடிய மாதம், அது போக மன அழுத்தம், மன போராட்டம், மன கவலைகளோடு இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் சூப்பரா இருக்க போகுது. பொதுவாகவே வருட கிரகம் எடுத்துக்கோங்க. அதாவதுன்றது உங்க ராசிக்குன்றது 5ஆம் பாவகத்துல பஞ்சம ராகு. நீரு, நெருப்பு, பூமி, ஆகாயம், காற்று, இது 5ம் சேர்ந்ததுதான் பஞ்சமஸ்தானம். ராகு உட்கார்ந்து இருக்கிறாரு. நிச்சயமா இருந்த சங்கடங்கள் எல்லாம் சரியாகும். 11ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறாரு. லாப கேது உட்கார்ந்து இருக்கிறார். வராத காசு கூட வரும். ஒரு இடம் விற்க முடியாத இடம் கூட இப்ப இந்த இடத்துல விற்கலாம். வித்துட்டு பிரச்சனையா இருந்து வாங்கிட்டு கிரையம் பண்ண முடியாத சொத்துல விலைங்க இருந்தா கூட இந்த மாசம் உங்களுக்கு சரியாகும். ஏன்னா லாபக்கேது, பஞ்சமராகு, லாபக்கேது சூப்பரா வேலை செய்யும், நீங்க பயப்படவே வேண்டாம். அது போக பாக்கிய குரு, குரு பகவான் பாக்கிய குருவா இருக்கிறார். எண்ணிய காரி நிறைவேற்றுற இடத்துல இருக்கிறார். பாக்கியஸ்தானம்னா அப்பாவுடைய இடம். மாதிரஸ்தானன்றது 4ஆம் இடம் சுகஸ்தானம், அம்மாவுடைய இடம். 4 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்குது. பாக்கியஸ்தானத்துல குரு உட்கார்ந்து இருக்கிறார். பிதிருஸ்தானம் கூட சொல்லலாம். 9ஆம் இடம். புத்திர பாக்கியம் கொடு, திருமண பாக்கியம் கொடு, தொழில் பாக்கியம் கொடு, வளர்ச்சி பாக்கியத்தை கொடு, வாழ்வாதாரம் கொடுங்க. இது எல்லாமே கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கிறோம் பாத்தீங்களா, வரம். அந்த வரம் எல்லாமே பாக்கியஸ்தானம் தான். குரு உட்கார்ந்து இருக்கிறார். குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை.
குரு கொடுப்பார், எவர் தடுப்பார்? குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல உக்காந்து குரு பகவான் உங்க ராசிய 5ஆம் இடமா பார்க்கிறார். குருவுடைய பார்வை எத்தனை தெரியுங்களா? 5, 7, 9. அப்ப குரு மிதுனத்திலிருந்து உங்க ராசியை 5ஆம் இடமா பார்க்கிறார். பாக்கிய குரு 95% உங்களுக்கு குரு நல்லது பண்றார். புத்திர பாக்கியத்தை கொடுக்கிறாரு. திருமண தடைகள் விலக போகுது. கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரியாகும். குடுக்கல் வாங்கல் மாற்றங்கள் ஏற்படும். கல்வியில மாற்றங்கள் ஏற்படும். இருந்த குழப்பங்கள் சரியாகும். தைரியமா இருங்க. அப்ப 5ல குரு பார்க்கறதுனால, பாக்கிய குருவா இருக்கிறதுனால 95% நல்லா இருக்குது. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. ரோக சனி 92% நல்லது கொடுக்கிறார். ராகு கேது 80% நல்லது கொடுக்கிறாரு. இந்த 3 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா சூப்பரா வேலை செய்யுது. 4 கிரகங்களும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்குது. இதை விட உங்களுக்கு என்ன நல்ல நேரம் வேணும்? சாதிக்கு பிறந்தவங்க துளாராசிக்காரங்க. பொதுவா இதுக்கு முன்னாடி நிறைய குழப்பங்கள் இருந்தது உண்மைதான். நிறைய கவலைகள் இருந்தது உண்மைதான். நல்ல காரியம் பண்ண முடியாம, பலகாப்பு பண்ண முடியாம, திரட்டி பண்ண முடியாம, கல்யாணம் பண்ண முடியாம, குழந்தை பாக்கியத்துல குறையா, காதல் விவகாரம் எல்லாம் தடையாயிட்டு ஒண்ணு கூட சக்சஸ் ஆகாத, ஒருதலை பட்சமா விரும்பிட்டு எதை சாப்பிட்டா நம்ம பித்தந்தெளின்ற மாதிரி ஒரு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடந்தது துளாராசிக்காரங்களுக்கு உண்மைதான். ஆனா இது எல்லாமே இந்த 26ல வரக்கூடிய, அதாவது இந்த தை மாசம் சூப்பரா இருக்க போகுது. நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டன்றது குருவுடைய பார்வை 5 மட்டுமா இல்ல, கேதுடைய பார்வையும் 11ஆம் இடமா பாக்குறாரு. ராக போல கொடுப்பாரு இல்லை, கேது போல கெடுப்பாரு இல்லை. ஆனா இந்த ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல பார்க்கும்போது பார்வைன்றது ஒண்ணுதான். 3, 7, 11. அப்ப கேது 11ஆம் இடமா உங்க ராசி பாக்குறாரு. கேது 11ஆம் இடமா பாக்குறாரு. குரு 5ஆம் இடமா பாக்குறாரு. அற்புதமான காலம். முதல்ல இந்த இடம் பிரச்சனை சால்வ் ஆகும். நீங்க பயப்பட வேண்டாம். இந்த 2026ல நிறைய பேர் வண்டி எடுக்கணும்னு நினைச்சவங்க, வண்டி கார் மாத்தணும்னு நினைச்சவங்க, வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது அற்புதமா இருக்க போகுது. சுய தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பிளாட்பாரம், பயன்படுத்திக்கோங்க. புரியுதுங்களா? ஆனா இதுக்கு முன்னாடி கண் இருந்தும் குருடன் போல, காது இருந்தும் செவடன் போல, வாயிருந்து ஊமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்க, கால்கை இருந்தும் உணவன் வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்க. முதல்ல நம்மளோட ஜாதகத்தை ஒரு தடவை நீங்க பார்த்து, நம்ம இந்த வேலை செஞ்சா வெற்றி கிடைக்குமா, அது மட்டும் நீங்க முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரிங்களா? எப்படி பார்த்தாலுமே எனக்கு தெரிஞ்சு, அதாவது துளாராசிக்காரங்களுக்கு சாதிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க, சாதிக்க போறீங்க. இதுல 4 விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறது என்ன அப்படின்னா, முதல்ல இடம் பிரச்சனை தீரும், தொழில் மாற்றங்கள் ஏற்படும், வாகன யோகம் உண்டு, புத்திர செல்வங்கள் பெருகும். சரிங்களா? திருமணத்துல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலக போகுது. நீங்க பயப்படவே வேண்டாம். சார் நான் கல்யாணம் பண்ணிட்டேன், ஆனா எங்களுக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்க, குழப்பத்துல இருக்கிறோம், ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு இருக்கிறோம், வாழ்க்கையே போராட்டமா இருக்குதுன்றீங்களா? பயப்பட வேண்டாம். அதுதான் சொல்லுவாங்க, தை பிறந்தா வழி பிறக்கணும். தை பிறந்துருச்சு, நல்லது கொடுக்க போறாரு. இந்த மாதத்துல 4 முக்கியமான நிகழ்வுகள் நடக்குதுன்னு சொன்ன இல்லைங்களா? 1ஆம் தேதி தை பொங்கல், அற்புதமான வாய்ப்பு. உங்களுடைய ஏதாவதுன்றது கடவுளை நினைச்சு உங்க வீட்டுல ஒரு பொங்கல் வச்சு கண்டிப்பா சாமி கும்பிடுங்க. இந்த மாசம் உங்களுக்கு அற்புதமா இருக்க போகுது. 2வது பார்த்துட்டீங்க அப்படின்னா 4ஆம் தேதி தை அமாவாசை. இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அற்புதமான ஒரு அமாவாசை. ஏன்னா பாவத்தை சேர்த்து வச்சுட்டு போக கூடாது, புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும். அப்ப 4ஆம் தேதி அமாவாசை. முக்கியமா வருஷத்துல பார்த்தா 3 அமாவாசை இறந்தவங்களுக்கு நம்ம சாமி கும்பிட்றதுக்கு உண்டான அமாவாசை. ஆடி அமாவாசை, புரட்டாசி மாகாளி அமாவாசை, தை அமாவாசை. இந்த 3 அமாவாசையும் கிடைக்கிறதுல அபூர்வம், பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா 12ஆம் தேதி வாஸ்து நாள். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள். கிரக பிரவேசம், நாசங்கள் வைக்கிறதுக்கு, சாமி கும்பிட்றதுக்கு, அதாவது ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு வாஸ்து நாள் நல்ல நாள். அது போக பார்த்துட்டீங்க அப்படின்னா தைப்பூசம், முருகருக்கு உகந்த மாதம், அதாவது உகந்த தைப்பூசம், அதாவதுன்றது 18ஆம் தேதி வருது. இந்த நாளெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமா சொல்றேன், நீங்க வாழ்ற இடத்துக்கு வந்துட்டீங்க, வாழ போறீங்க. இதுல மாற்றமே இல்லை. யாருக்கு முன்னாடி நீங்க வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அவங்களுக்கு முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. நாம் காண இருப்பது துலாம் ராசி. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா துலாம பார்க்க,
வாழ்க்கையில் எளிமையாக இருக்கணும்னா துலாமை பாருங்கள். வாழ்க்கையை கற்றுக்கணும்னா துலாமை பாருங்கள். அப்படி அதாவது எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ராசி தான் துலாம் ராசி. எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ராசி தான் துலாம் ராசி. எது வந்தாலும் தாங்கக்கூடிய ராசி துலாம் ராசி. எதிர்த்து கேட்காத ராசி துலாம் ராசி. எதிர்த்து கேட்காத ராசி. தான் உண்டு, தான் வேலை உண்டு, தான் உண்டு, தான் பங்கு உண்டு, தான் உண்டு, தன்னுடைய சொந்தம் உண்டு, தான் உண்டு, தன்னுடைய தொழில் உண்டு, தான் உண்டு, தன் குழந்தைகள் உண்டு. இது பல வகையில் நல்லது, ஒரு வகைக்குத்தான் தீமை, இது பல வகைக்கு நன்மை. அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த தை திங்கள் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு 1, 2, 3 இருக்கார், பரவாயில்ல, ராசிநாதன் நல்லா இருக்கார். அடுத்து நிச்சயமாக உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக உங்கள் ராசியில் உச்சம் படக்கூடிய சனீஸ்வரர் 6 இருக்கார். உங்கள் ராசிக்கு 6, 5 பஞ்சமாதிபதியாக ராகு இருக்கிறாரு. அப்போ 7 to 7 மேசகமும் துலாமும் வஷி ராசி, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அப்போ வசி ராசி அதுவும் நல்லா இருக்குது, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அதே சமயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய இந்த வருடத்துக்கு வரக்கூடிய இந்த 6 மாதத்துக்கு 6/6/2026 வரை, 6/6/2026, அப்போ 1, 2, 3, 4, 5. அப்போ குரு 5ஆம் பார்வை பார்க்குறார். அப்போ குரு 5ஆம் பார்வை பார்க்குறார். அப்போ குரு 5ஆம் பார்வை பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை குரு பார்த்தால் கோடி பாவம் நிவர்த்தி. குரு பார்த்தால் கோடி பாவம் நிவர்த்தி. அப்போ 5ஆம் பருவையை துலாமை பார்க்குறாரு. அப்போ 7ஆம் பருவையை தனுசை பார்க்குறாரு. மகரத்தை 9ஆம் பார்க்குறாரு. அப்போ நிச்சயமாக உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக உங்களுடைய ராசி துலாம் ராசிக்கு கண்டிப்பாக ரொம்ப அற்புதமான நேரம் இப்போ. ஏன்னா குரு பார்க்குறதுனால உங்கள் ராசிக்கு 6 மாதத்துக்கு என்ன தொழில் எடுத்துக்கோங்க, என்ன உங்களுக்கு விவசாயம் எடுத்துக்கோங்க, மரங்கள் சம்மந்தப்பட்டவை, விவசாயங்கள் சம்மந்தப்பட்டவை, துணி சம்மந்தப்பட்டவை, பெண்கள் சம்மந்தப்பட்டவை, இனிப்பு சம்மந்தப்பட்டவை, மலர்கள் சம்மந்தப்பட்டவை, மீடியாக்கள் சம்மந்தப்பட்டவை, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவை, வெளிநாடு சம்மந்தப்பட்டவை, 9 தொழில் சொல்லியிருக்கிறேன். 9 தொழில் வெளிநாடு சம்மந்தப்பட்டவை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா அழகாக ரீச் பண்ணுங்கள், நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள், நல்லா டெவலப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பினை வேறு எப்போதும் வராது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பினை உங்களுக்கு எப்போதும் வராது. குறிப்பாக மரங்கள் நிறைய எடுத்துக்கங்க, அட்வைஸ் பண்ணுங்கள், அட்வைஸராக இருங்க, அட்வொகேட்டாக இருங்க, நீதிபதியாக இருங்க, சுப்ரீம் கோர்ட் லாயராக இருங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் தான் தொழிலாளி, நீங்கள் தான் உழைப்பாளி, நீங்கள் தான் முதலாளி, நீங்கள் தான். ஒரு 3 ராசிக்கு உங்களுக்கு எல்லாமே அவங்க தான். ரிஷபத்தை விட துலாமை தான் எடுத்துக்கிறோம். துலாமும் மகரம் கும்பம் இந்த 3 ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பாக கொடுக்கக்கூடியது. அப்போ மேற்கொண்ட தொழிலை மட்டும் பார்த்துக்கோங்க, என்ன லக்னங்கிற மட்டும் கவனம் பார்த்துக்கோங்க. அப்போ கண்டிப்பாக சுக்கிரனுக்கு சிம்ம லக்கணம் மட்டும் இருந்துடக்கூடாது. சிம்ம லக்கணம் ரிஷபராசிக்கும் துலாம் ராசிக்கும் சிம்ம லக்கணம் கொஞ்சம் ஆகாது. மற்றபடி நீங்கள் எதை எடுத்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. தனுசு மீனத்தை எடுத்தாலும் கூட அட்ஜஸ்ட் பண்ணுங்க. சிம்மம் கடகம் கூட ஒரு 50%. ஆனால் சிம்மத்தை மட்டும் நீங்கள் ரொம்ப சிம்ம லக்கணக்காரங்க மட்டும் சிம்ம லக்கணம் துலாம் ராசியா எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ சூரிய திசையில் சுக்கிர புத்தியா, சுக்கிர திசையில் சூரிய புத்தியா, ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். 2 பேரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. கட்டுப்போகிறதுக்கான நாட்களை தான், கட்டுப்போகிறதுக்கான டேட்டு, கட்டுப்போகிறதுக்கான நேரம், கட்டுப்போகிறதுக்கான டைமிங், அதுக்கு தான் மாதம், நாள், வருடம் அதைத்தான் கொடுப்பாங்க. என்ன விடாக்கண்டன் சுக்கிரனும் சூரியனும் பக்கத்திலே வர விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட நேரத்தை மட்டும் கவனமாக உங்கள் ஜனஜாதத்தை எடுத்துக்கோங்க. நான் மேற்கொண்ட தொழிலை மட்டும் நீங்கள் செய்யுங்க. அப்படி செஞ்சு வந்தால் மிக உச்சத்தை தொடும், வெற்றி வாகை சூடும், நல்லது நடக்கும். 7 சனி, 8 சனி, கண்டக சனி, அதை சனின்னு நினைக்காதீங்க. அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி எதையும் நினைக்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருங்க. உங்கள் உங்களுடைய ராசிக்கு குரு பார்க்குறாருங்க.
ஒரே வார்த்தை தானே. ஒரு பானைக்கு ஒரு பானம், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சாதனை. குரு பார்த்துறாரு. குரு பார்த்துறாரு. என்ன பண்ண போகிறாரு? ஒன்றும் பயப்பட வேண்டாம். தசாபுத்தியை பார்த்துக்கோங்க, சப்போர்ட்டு பார்த்துக்கோங்க. மனைவிமார்களை விடாதீங்க. ரிஷபராசிக்காரவங்க, துலாம் ராசிக்காரங்களை கணவன்மாரிகளும் மனைவிமாரிகளும் மட்டும் விட்டுறாதீங்க. அவங்களால நிறைய பெனிஃபிட்டு வரக்கூடிய நேரம் உங்கள் ஜாதகத்தை வைத்து, அவங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை வைத்து அவங்களுக்கு நல்ல நேரம் வரக்கூடியதெல்லாம் நிறைய இருக்குது. கவலைப்படாதீங்க. அப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமையும். கண்டிப்பாக லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நல்லா பண்ணணும். ஏன்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட, பூமி சம்மந்தப்பட்ட வழிபாடுகளும் கொஞ்சம் காற்று சம்மந்தப்பட்டது. நடராஜர், காளகஸ்தி, நடராஜ பெருமான், சிவகாமி சமேத நடராஜ பெருமானுடைய தரிசனம் 10 மணிக்கு, சிதம்பர தரிசனம் 10 மணிக்கு மிக அற்புத தரிசனம். சிதம்பர தரிசனம் மிக அற்புத தரிசனம். காளகஸ்தி அதை விட உச்ச தரிசனம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக அமையும் என்பதில் 100% உண்மை என்பதில் மாற்று கருத்து அல்ல.